என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 105 அதிகாரம் 40 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சியை கேட்டார்கள். தேவன் திரளான காடைகளை கொடுத்தார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவராய் இயேசு சொல்கிறார். நம் வாழ்க்கையிலே அநேக தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை முழுவதும் சந்திக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். வறுமைகள், கஷ்டங்கள், அநேக தேவைகள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். நெருக்கப்படுகிற நாட்களிலே இயேசுவிடத்தில் கேட்கும்போது அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று இயேசு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்னாள் ஒரு குழந்தையை கேட்டாள். தேவன் அவருடைய கர்ப்பத்தை திறந்து ஒரு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்தார். சாலமோன் ஞானத்தை கேட்டான். கர்த்தர் அவன் ஞானத்தை கொடுத்தார். குருடன் பார்வையை கேட்டான். தேவன் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஆகவே அவரால் கூடாது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. இயேசுவால் எல்லாம் கூடும். அவரே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஆண்டவர் அனைத்து தேவை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்கும்போது தேவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் வேதம் சொல்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று தான் வேதம் சொல்கிறது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சாரிபாத் விதவை வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் ஆசீர்வதித்த தேவன் உங்கள் குடும்பத்திலே எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் ஆசீர்வதிக்க இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவரை நம்புகிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவை நம்புகிற யாவரும் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். இயேசுவை நம்புகிற யாவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் வறுமைகள், கஷ்டங்கள் காணப்படுகிறதா? கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் குடும்பத்திலே தேவன் திரளான ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாராக. உன் ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் கொடுப்பாராக. உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து இயேசு நாமத்தினால் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆகவே